இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. மாமா வேலைக்கு கிளம்பிட்டாரு. இன்றைக்கி லஞ்சு கட்டி அனுப்பிச்சி விட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சுமா அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வீடு சும்மா இப்படி தான் நாஸ்தியாக கிடக்கின்றது. ஏன்னா இப்போ தான் வேலைக்கு கிளப்பி விட்ருக்கேன். ஓகே சரி கிளப்பிட்டு எல்லா வேலையும் பார்ப்போம் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்கேங்க. நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சூப்பராக ஒரு ரசம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புடலங்காயும் கடலைப்பருப்பும் வேக வச்சுருக்கேங்க. சரி ஓகே ரெடி ஆகட்டும். அதை வெந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளுந்த பருப்பு போட்டு தாளித்து ரெடியாக வச்சுருக்கோங்க. அப்புறம் இங்கே எப்பயும் போல் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சுட சுட சாப்பாடு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நம்ம அறக்க பறக்க சமைச்சு வச்சுக்கிட்டு சரி ஓகே மாமாவுக்கு சாப்பிட்டு போகணுமே ரெடி ஆகிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய கஞ்சியை குடிச்சிட்டு போயிட்டாருங்க. சரி ஓகே ஏன்னா காலையில் அதான் குடித்தா குளுக்குளுன்னு வயிற்றுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, நானுமே அதைத்தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் எதுக்குடி காலையில் சமைக்கிறோம் வைக்கிறோம், என்ன பண்ணுறதுனே தெரில. அவருமே எனக்கு தயிர் தான் வேணும்ன்ட்டு மத்தியானம் போயிட்டார். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும், அப்படியே நைட்டுக்கு வச்சு ஒப்பேத்திக்கிறலான்னு விட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குங்க, அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி இந்த பக்கம் கூட்டி தள்ளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாணி வச்சு மொழுக போகிறேன். அதுக்கப்புறம் சாணி எடுக்க போவேன். சாணி வேறு தட்டணும் இன்றைக்கி. ஓகே இதைத்தான் இன்றைக்கி குட்டி மினி விளாக்காக பார்க்க போகிறாங்க. இப்போது கடலைப்பருப்பும் புடலங்காய் கறியும் இதில் மாற்றி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் காயட்டும் அப்படின்ட்டு. சரி அடுத்து கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டிருக்கேன், பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் பட்டை வத்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ தாளிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா தாளிச்சிருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் புடலங்காயும் போட்டுருவோம். இப்போ லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம். உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன் இல்லைங்க, காய் வேகையிலையே, அதனால் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். இது இப்படியே வேணுன்றவங்க இப்படியே வச்சுக்கிறலாம். இல்லாட்டினா நம்ம மஞ்சச்சீரகம் 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 10 தேங்காய் சில்லு, அப்புறம் 2 வெள்ளைப்பூடு, ஜீரகம், இதெல்லாம் ஒரு பச்சை மிளகா போட்டு அதை போட்டு வச்சாலும் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரசத்துக்கு. ஸோ நான் இன்றைக்கி சிம்பிளாக தாங்க வச்சுருக்கேன். நான் அடிக்கடி அதுதான் வைப்பேன், மஞ்சச்சீரகம் அரைச்சி ஊற்றி. ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப ரேரு தான், அதனால் இன்றைக்கி இப்படியே வச்சுட்டேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கறி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. சரி இதை மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இடம்லாம் அப்படி கிடக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். அந்த ஏணி அப்படி கிடக்குது, அதை நிமித்தி வச்சுட்டு இந்த டப்பாவையும் மேலே தூக்கி வச்சுட்டேங்க. ஏன்னா இப்போ அதை நம்ம கூட்டி தள்ளி சாணி மொழுக போகிறோங்க. ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் சாணி எல்ல போகிறேன். அடுத்து அவங்கள அங்கே சாணி எல்ற இடத்துல பார்க்குறேன். அப்புறம் பலாப்பழம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த பலா கொட்டை இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து அதில் நம்ம கங்கில் தேவையானதை மட்டும் போட்டுக்குவோம். மாமா இதில் கறி வச்சு குடிடி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த கறி வச்சு செய்கிறத அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ கடலப்பருப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டேங்கக்கா. ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டேன். அந்த இடம் பார்த்துருப்பீங்க, நிறைய திங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விளக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ கூட்டி தள்ளிட்டு அடுத்து சாணி அள்ள போகிறோங்க. இப்போ நம்ம கடையை லேசாக அடைச்சி விட்டுட்டு சாணி எடுக்க போயிடலாங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்க அக்கா அக்கா அக்காண்டு. சரி ஓகே நம்ம சாணி எடுக்க போயிடுவோம். இப்படி தாங்க நம்ம ஊரை சுற்றி இப்படி தான் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம இடத்துல ஒவ்வொருத்தவங்களாக வீடு கட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் கட்டுற எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க மரம் செடி கொடி சூப்பராக இருக்குங்க. நல்லா இதுக்காகவே இங்கே நிறைய பேர் மரம் செடி கொடி வச்சு நல்லா ஒரு அமைதியாக வாழ்கிறதுக்காகவே இந்த பக்கம் இடம் வாங்கி வீடு கட்டிட்டு நிறைய பேர் வர்றாங்கங்க. அவங்க தெரியுது பார்த்திங்களா மாடு, அதுதான் ரீனா அக்கா வீடு. ஆஹா அக்கா ஆல்ரெடி சாணி அள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க போய் நம்மளும் சாணி அள்ளிட்டு வந்துடுவோம். ஊற தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு, சரி அதையும் ஊற்றிட்டு சாணி அள்ளிட்டு வந்துடலாம். சொல்ல மறந்துட்டேங்க, நானும் போய் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம கடையை திறக்கணும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குது. அக்கா சாணி அள்ளிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி சரி சாப்பிடாம வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, மயக்கம் வந்துடாதா? சாணி நம்மளும் வாங்கியாச்சுங்க. ஒரு வாளி ஃபுல்லாக 3/4 வாளி இருக்குது. இது ஓகே 2 நாளைக்கு வந்துடும் நமக்கு.
இப்படி தான் இவங்க வீட்டில் ஒரு 5-6 மாடு இருக்குங்க. எல்லோரும் இங்கே இந்த சரௌண்டிங் உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து சாணி அள்ளுவாங்க. சரி நம்ம கிளம்பிடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பு அப்படியே அழகாக தெரியுது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். போன இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லுங்க. வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பேன். அவரை எப்படா வேலைக்கு கிளப்பி முடிச்சுட்டு வீட்டில் போய் நான் பாட்டுக்கு எல்லா கதவையும் அடைச்சிட்டு படுத்துக்கிடுவேங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் மைண்டில் ஏன்னா ஒன்று மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, என்ன வந்து நான் வந்து பிஸியாக வச்சுக்கிறனோ, தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற எல்லா டைமும் வந்து நான் என்னைய பிஸியாக வச்சுக்கிறணும்னு நினச்சேங்க. ஸோ நான் என்ன மனசில் நினச்சேனோ அதே மாதிரி தாங்க எனக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக வந்து கிடச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம கடையை திறந்துக்குருவோம். என்னம்மா எங்கள் 2 பெரிய மாமியாவுக்கும் கோச்சடை முத்தையா தான் குலசாமி, பார்த்துக்கோங்க. என்னம்மா யார்? சின்ன மாமியா வீடா? சின்ன மாமியா வீடு இதில், சாரி, பெரிய மாமியா வீடு மெட்ராஸில் இருக்காங்க, ஆவடியில். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செவுத்தில் வந்து கரியாக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துகளில் வந்து நம்ம சாணி மொழியிடலாம். அதுக்குள்ளே கங்கு இருக்குது. சரி இருக்கட்டும், நான் எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வேணும். அதுக்கப்புறம் பலாக்கொட்டையை போட்டு சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை மொழிகிட்டு வந்துடலாம். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக அழகாக கோலம் போட்டாச்சு. அப்படியே எல்லா வாசலுக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தோப்புக்கு தேவையான ஓஸு, பைப்பு, அப்புறம் மண்வெட்டி, பானைத்தட்டு எல்லாமே இருக்குங்க. அப்புறம் அங்கேயும் பார்த்துக்கோங்க, நல்லா கோலம் போட்டாச்சு. அழகாக 2 பக்கம் தாமரைப்பூ போட்டு நடுவில் பெருமாளான சங்கம் உட்கார வச்சுட்டேங்க. இப்படி தாங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. கங்கு எடுத்து வச்சுருக்கேன் சாமி போட. உங்களுக்கு இதை காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதான் நம்மளை வந்து எப்பயுமே நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டா நம்மளோட மைண்டில் வந்து தேவையில்லாத தாட்ஸ் வராதுங்க. சரிங்களா? இப்படித்தான் நான் போன இயர் வந்து ரொம்ப லோன்லியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் பார்த்துக்கோங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கடை வந்தது. எதிர்பாராத விதமாக கடை அமைந்தது. அதுக்கப்புறம் கடையோடு சேர்ந்து நமக்கு இந்த வீடும் அமைஞ்சது. பார்த்தீங்களா, கடையோட வாசல் இது வந்து வீட்டோட வாசலுங்க. இப்படி தாங்க எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி எப்படி சொல்கிறதுனா, ஓவரால் வந்து பிஸியாகவே நான் இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களை வந்து நீங்கள் எப்பயும் பிஸியாக வச்சுக்க பாருங்கள். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து வெளியில் ஃபஸ்ட்டு கொண்டுக்கிட்டு வாங்க. அவங்க இது சொல்கிறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாரோட சொல்லுக்கும் வந்து நீங்கள் செவி சாய்க்காதீங்க. உங்களோட திறமை என்ன இருக்குது, உங்கள் மனசுக்கு நம்ம செய்கிறது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா மற்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத வரையில் கண்டிப்பாக செய்யுங்கங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வருவீங்க. ஸோ நான் இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்கிறேன். காரு, பங்களா, வீடு, நகை, நட்டு அந்த இதெல்லாம் வந்து செகண்ட்ரி தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனசு வந்து நிம்மதியாக இருக்கா அதை தாங்க பார்க்கணும். அப்படி பார்க்கையில் நான் இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்கேன். என்கிட்ட ஒரு நகை கிடையாது, என்கிட்ட ஒரு வீடு கிடையாது, எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு பிடிச்ச எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுதாங்க லைஃபு. இருக்கிறத வச்சுக்கிட்டு சமாளிக்க பார்க்கணும். இன்னும் நான் சாப்பிடலை. உங்களுக்கு இது வந்து காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்குள்ளே போய் நான் கஞ்சியை கரைச்சி வெங்காயம்லாம் உரித்து வச்சிடுறேங்க. அதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ அடுப்புக்கு வந்து சாம்பிராணி தாங்க காட்ட போகிறேன். அப்படியே வாசக்காலுக்கும் காட்டிடுவோம். இப்படியே அதை வந்து வாசல்கிட்ட வச்சிருவேங்க. இப்படி வைக்கிறப்ப வந்து வீட்டுக்குள்ளேயும் வரும், அந்த சைடு கடைக்கும் போயிருங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்கள், நம்மளோட விறகடுப்பு சும்மா பார்க்குறதுக்கே மங்களகரமாக லட்சணமாக இருக்காங்க. எனக்கு எப்பயுமே ஸ்வஸ்திக் வந்து போட்டுருவேங்க. அந்த பழைய வீட்டில் இருக்கிறப்பையும் அப்படி தான் ஸ்வஸ்திக் நான் போட்டுருவேன். 2 பக்கமும் வாசலோட அந்த சைடு செவர் இருக்குது பாருங்கள், போட்டுருவேன் பார்த்துங்க. அப்புறம் எப்பயும் நார்மலாக நடுவில் பட்டா அதுக்கப்புறம் அந்த சைடு ரவுண்ட் பண்ணி அவங்களுக்கும் குங்குமம் வச்சுருவேங்க. இப்படி தாங்க எனக்கு
இன்னைக்கு பொழுது போச்சு. இன்னும் சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:49. ஏன்னா எப்பயும் என் செல்லுக்கு ஒரு அலாரம் வரும் கரெக்ட்டா. அத இன்னும் கட் பண்ணி விடாம வச்சிருக்கேன். இப்படி தான் இருக்கு. ஏன்னா நம்ம சைடு வந்து வெயில் முகம் வந்து கம்மியா தான் வருது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அடர்ந்த மரமா இருக்குது இல்லையா? அதனால இது காய்றதுக்கு வந்து லேட் ஆகும். நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு ஒரு சாங் வச்சு நான் அத தனியா அப்லோட் பண்றேன். நீங்க அத பாருங்க. சரி, ஓகே, பாய்ங்க. இன்னைக்கு விலாக் இப்படி தான் போச்சு. அப்புறம் என்னோட சாப்பாடு பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மோர் ஊத்தி, நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த காரம் முறுக்குங்க. உப்பு பத்தலாட்டினா உப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு நானும் சாப்பிடல, மாமாவும் சாப்பிடல. 2 பேரும் இன்னைக்கு பழைய கஞ்சி தாங்க. ஆனா ஒண்ணு, காலையில பழைய கஞ்சி குடிக்கிறது வந்து உடம்புக்கு அவ்ளோ குளிர்ச்சிங்க. நீங்களும் வந்து பழைய சாதம் போட்டு இந்த மாரி சாப்பிட்டு பாருங்க. 2வது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சமி திதி. ஸோ நான் முடிஞ்சா உங்களுக்கு நைட்டு விளக்கேத்துறத வந்து காட்டுறேன். மறந்துறாதீங்க. பஞ்சமி திதிக்கு அழகா தேங்காய் வச்சு, தேங்காயில வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் விட்டு நல்லா அழகா, இல்ல சிவப்பு திரி இல்லாட்டினா மஞ்சள் நனைச்ச திரி, இது 2யும் போட்டு அழகா விளக்கேத்திருங்க. மறந்துறாதீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதில ஒரு கஷ்டத்த நெனச்சு வந்து நீங்க விளக்கேத்துங்க. கண்டிப்பா ஒரு 3 பௌர்ணமி, 5 பௌர்ணமி அப்படின்னு சொல்லி விளக்கேத்திருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அம்மா நடத்தி குடுத்துருவாங்க. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வளர்பிறை சஷ்டிங்க. ஸோ வளர்பிறை சஷ்டியில வந்து நீங்க என்னலாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க நல்லா முருகன்ட்ட வேண்டிக்கோங்க. இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. ஓகே, பாய்ங்க. எனக்கும் பசிக்குது. நானும் போய் சாப்பிட்றேங்க.